கடவுளின் நிழலது தரை விழா நிலமிது தாய் மண்ணை இழக்கிற வலிது ஒளியது இருளது புரிந்திடா புதிருது மனிதத்தின் மறைந்திடா கரைது பறவைகள் வானில் பறந்திடும் காட்சி மறைந்தது ஏன் சந்தோஷ நாட்களை தூக்கில் ஏற்றிடும் சூழ்ச்சி செய்தது ஏன் வந்தாளே யாழி நீ வென்றாளே யாழி நீ வந்தாளே யாழி நீ கடவுளின் நிழலது தரை விழா நிலமிது தாய் மண்ணை இழக்கிற வலிது தினமும் மரணம் நினைத்து பயந்து கிடந்தே வாழ்ந்து இருந்தோ மனம் முழுக்க வீடு சுமந்தோ படகில் விரைந்தோ மொழியில் இணைந்தோ தலைகள் உடைத்து கலகம் களைத்து உறவை வளர்த்த பேபி இவளே இருளினை அடித்திடும் மெழுகென உருகிடும் விடியலை வரைந்திடும் இவளொரு கதிரென வந்தாளே யாழினி வந்தாளே யாழினி வந்தாளே யாழினி கடவுளின் நிழலது தரை விழா நிலமிது தாய் மண்ணை இழக்கிற வலிது என் தேச பறவைகள் வானில் பறந்திடும் காட்சி மறைந்தது ஏன் சந்தோஷ நாட்களை தூக்கில் ஏற்றிடும் சூழ்ச்சி செய்தது ஏன் வந்தாளே யாழினி வென்றாளே யாழினி வந்தாளே யாழினி எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காதக்கா. நான் எது கூப்பிட்டேன்னு உனக்கு தெரியாது? கூப்பிட்டது நீ சொல்லாம எனக்கு எப்படி தெரியும்? நீ தான் சொல்லணும். சொல்லு. அக்கா, நான் நேராவே விஷயத்துக்கு வரேன். நிவேதா அம்மா அப்பா என்னை பார்க்க வந்திருக்காங்க. ஆனா நீ அவங்கள அவமானப்படுத்தி அமிச்சிருக்க. யார் சொன்னா? எல்லாம் எனக்கு தெரியும். உனக்கு உன் தங்கச்சி எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி அவங்களுக்கு அவங்க மக முக்கியம். எனக்கு என் ஃப்ரெண்டு முக்கியம். ஏய், நான் அவங்கள அவமானம் எல்லாம் படுத்தலடி. என்னதான் இருந்தாலும் நீ அவங்கள திருப்பி அமிச்சிருக்க கூடாது. என்ன பார்க்க வந்திருக்காங்க, அதை நீ என்கிட்ட சொல்லிருக்கணுமா வேண்டாமா? இங்க பாரு, உன் விஷயத்துல முடிவெடுக்கிற உரிமை எனக்கு இல்லையா? ஏன் விஷயம் வேற, நிவேதிதா விஷயம் வேற. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. ஏய், நீ டாக்டர் சொன்னதை மறந்துட்டியா? நீ நிவேதிதாவை மறக்கணும். அப்பதான் நீ உன்னோட பழைய வாழ்க்கைக்கு திரும்பி வர முடியும். அந்த எண்ணத்துலதான் உன்னை பாக்குறதுக்கு நான் அவங்கள அனுமதிக்கல. நீ என்ன சொன்னாலும் என் மனசு சமாதானம் ஆகாதுக்கா. நீ செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு. அவங்க ஒண்ணும் நம்மள மாதிரி சாதாரண ஆளு கிடையாது. எவ்வளவு பெரிய பணக்காரங்க தெரியுமா? ஆனா நீ அவங்களையே அவமானப்படுத்தி அமிச்சிருக்க. இது பாரு,
நீ திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க. நான் யாரையும் அவமானப்படுத்தல, படுத்தவும் மாட்டேன். இந்த வீட்ல உனக்கு ரொம்ப ஓவரா இடம் கொடுக்கறாங்கக்கா. அதான் நீ பண்றதெல்லாம் சரின்ற நினைப்பு உனக்கு. இந்த வீட்ல நீ சொல்றத மட்டும்தான் எல்லாருமே கேட்கணும், அப்படிதானே? ஏய், என்னடி பேசுற? இங்க பாருக்கா, எங்களுக்கெல்லாம் மூத்தவர் தர்மானா தான், நீ கிடையாது. இந்த வீட்டு பொறுப்பெல்லாம் பாத்துக்கிறதுக்கு ராகினி அண்ணி இருக்காங்க. நீ ஒதுங்கிக்கோக்கா. நீ எல்லாரையும் அதிகாரம் பண்ணணும்னு நினைக்காத. எல்லாரும் வந்து உன்கிட்ட கேக்குறாங்கன்னா உனக்கு என்ன கொம்பா முளைச்சிரும்? என்ன நாங்களும் உன்னோட அடிமையா? எங்களுக்கெல்லாம் அறிவு இல்லையா? நாங்களும் யோசிக்க மாட்டோமா? எல்லாமே உன்கிட்ட கேட்டு கேட்டு தானே பண்றோம். அந்த திமிரல தான் நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. போக்கா போ. என்னைய அடிச்சிட்டல? நான் அழுகிறது உனக்கு தெரியலல? அடிச்சது உனக்கு கஷ்டமா தெரியலல? நிவேதா போன இடத்துக்கு நானும் போறேனா இல்லையான்னு பாரு. அப்பவாவது நீ சந்தோஷமா இரு. தமிழினி, ஏய், ஏய் தமிழினி, என்ன பண்ற? ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏன்டி இப்படி எல்லாம் பண்ற? ஏன்டி என்ன கஷ்டப்படுத்துற? என்னைக்காவது உன்னை கை நீட்டி அடிச்சிருக்கேனா? என்ன ஏன்டி கை நீட்ட வைக்கிற? ஐயோ, ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ. இங்க பாரு, இது பாரு, உன் நல்லதுக்காக தான் நான் பண்றேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ. என்ன கஷ்டப்படுத்தாத மது பாரு. ப்ளீஸ் கண்ணா, என்ன கஷ்டப்படுத்தாத. ப்ளீஸ் மன்னிச்சிரு, புரிஞ்சுக்கோ. ஐம் சாரி. என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு. ப்ளீஸ் மா, என்ன மன்னிச்சிரு. சாப்பிடலாமா? ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அப்படி என்னடி முக்கியமான வேலை? அதான் சமையல் ரெடி ஆயிடுச்சுல்ல. ஏங்க கொஞ்ச நேரம் பசி தாங்க மாட்டீங்களா? ரொம்ப பசியா இருந்தா தண்ணி குடிச்சுக்கங்க, இப்ப ஆயிடும். துளசி, துளசி கேரியர் எடுத்துட்டு வாமா. இதோ எடுத்துட்டு வரேன். கேரியரா? எதுக்கு? எல்லாத்துக்கும் விளக்கம் கேட்க கூடாது, கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. இந்தாங்க. யாருக்கு அந்த கேரியரு? உங்க பையனுக்கா? அவன் தான் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு பெருத்து போய் கிடக்குறானே, அவனுக்கு எதுக்கு? நீ போடுமா. முக்கியமான ஒருத்தங்களுக்கு நீ தான் கொண்டு போய் கொடுக்கணும். அள்ளி போடுமா. ஏண்டி இவ்வளவு பெரிய கேரியர் வச்சிருக்கிய? இருக்கிற சாப்பாடெல்லாம் காலி ஆயிரும் போல இருக்க. எல்லாம் உங்களுக்கு இருக்கு. எங்க இருக்கு? அதான் எல்லாத்தையும் பார்சல் கட்டிட்டிய. சரி, யாருக்கு நீ கேரியர் கொண்டு போற? மாமா, இன்னுமா உங்களுக்கு புரியல? அத்தை பார்சல் பண்றது எல்லாம் உங்க பொண்ணு ராகினிக்கு தான். ஓ, கதை அப்படி போகுதா? ஆமாங்க, மீன் வாங்க போன இடத்துல அவளை பார்த்தேன். பாவம், பெரிய சைஸ் மீனா விலை கேட்டுட்டு இருந்தா. கையில காசு இல்லாம மத்தி மீன் வாங்கிட்டு போனா. லாரி கிளீனரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இப்படிதான் திங்கணும். சரி, அவ உன்னை பார்த்தாளா? உன்கிட்ட பேசினாளா? எங்க முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டா. இந்த அப்படி 4 வார்த்தை பேசினா. சரி, அங்கேயே 2 கிலோ வஞ்சர மீனை வாங்கி கொடுத்து அனுப்ப வேண்டியதானே? வாயை திறந்து பேசவே இல்ல. வாங்கி கொடுத்தா ஏத்துப்பாளா? அப்போ யார் கொண்டு போறது அத்தை? நீதான் துளசி கொடுக்கணும். நான் கொடுத்தா அவ வாங்க மாட்டா, ரோசக்காரி. ஏண்டி, ஓம் புள்ள உன்ன மாதிரி தானே இருப்பா, வேற எப்படி இருப்பா அவ? வா துளசி, ஆட்டோல போவோம். நானும் உன் கூட வரேன். நீ போய் அவளை சாப்பிட வச்சுட்டு வா, நான் ஆட்டோலயே இருக்கேன். அவ வயிறு நிறைஞ்சாதான் என் வயிறு குளிரும். அது வரைக்கும் பச்சை தண்ணி என் நாக்குல படாது. என்னம்மா அது, என்னையும் சேர்த்து இப்படி பட்டினி போடுறீமா? பெத்த மக ஏங்கிக்கிட்டு இருக்கா, அதை விட உங்களுக்கு சாப்பாடு பெருசா? எல்லாம் சாப்பிடலாம், இருங்க. துளசி, பாத்து பத்திரமா இருக்குமா. பாத்து பாத்து.
எதுக்குண்ணே அவசரமா கூப்பிட்டீங்க? உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சாச்சு தம்பி. என்னண்ணே ஜோசியக்கார மாதிரி சொல்றீங்க? தம்பி, ஜோசியக்காரன் சொல்றது உண்மை இல்ல, நான் சொல்றதுதான் உண்மை. நீ லண்டன் போற, சந்தோஷம் தானே? நீங்க போன முறை இப்படித்தான் சொன்னீங்க. கடைசியில காசு தொலைச்சிட்டு வந்ததுதான் மிச்சம். அன்னி கொடுத்த நகையினால வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை. செல்வா, தோல்விக்கு பழகிட்டாதான் வெற்றியோட அருமை தெரியும். முதல் தடவை அப்படி ஆயிடுச்சுன்றதுனால எப்பவுமே அப்படி ஆயிடாது. உன்னை லண்டனுக்கு நான் அனுப்புறேன், ரெடியாரு. ஒரு தடவை அனுபவப்பட்டதுல வெளிநாடு போற ஆசையே போயிருச்சு. வீணா ஆசையை வளர்த்துக்கிட்டு கனவு கண்டதுதான் மிச்சம். இனிமே இதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. இப்ப எதுக்கு கூப்பிட்டீங்க அதை சொல்லுங்க. ஏய், நான் ஏஜென்ட் வேலை பார்க்கறதுனால நான் சொல்றதை நம்ப மாட்டேன்டியா? இங்க பார். நம்பாமலே அண்ணா, முன்னாடி இருந்த காசு எல்லாத்தையும் கொடுத்தோம். என் கேட்ட நேரம் இப்படி ஆயிடுச்சு. இனிமே அவ்வளவு காசுக்கு எங்கன்னே போக முடியும்? அதெல்லாம் தெரியாமையா உன்னை வெளிநாட்டுக்கு அனுப்புறோம். எல்லாத்துக்கும் வழி இருக்குப்பா. பகவான்னு ஒருத்தர் இருக்கான். அண்ணே, என்னண்ணே நீங்க வேற? செல்வா, ரவி அண்ணன் சொல்றது உண்மைதான். உன்னை வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். நீ கிளம்ப தயாரா இரு. உன் மேல இருக்கிற நம்பிக்கையில லாரி புக்கை சேட்டுக்கிட்ட வச்சு காசு வாங்கியிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஏய், இது கனவா நிஜமானே நம்ப முடியல. என் அக்கா, அண்ணா, தம்பி, தங்கச்சிக்கும் யாருக்கும் நான் வெளிநாடு போறதுல ஒரு நோக்கம் இருக்குண்ணே. எந்த நோக்கமும் இல்லாம நீங்க எனக்கு உதவி செய்றீங்கண்ணே. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியலண்ணே. சாதாரண மனுஷங்க இப்படியெல்லாம் மூணாவது மனுஷங்க நம்பி உதவி செய்ய மாட்டாங்கண்ணே. நீங்க எனக்கு தெய்வம் மாதிரிண்ணே. என்ன செல்வா, நான் அசாதாரணமான ஆளா? நானும் உன்ன மாதிரி சாதாரணமான ஆள் தான். உதவி செய்யறதுல எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குது. அது போதும்பா எனக்கு. நீங்க என் மேல வச்சிருக்க நம்பிக்கையை நிச்சயமா நான் காப்பாத்துவேண்ணே. ரவினே, போன முறை மாதிரி இந்த முறை பிரச்சனை வராம பாத்துக்கங்க. இதுக்கு மேல சத்தியமா என்னால காசு ரெடி பண்ண முடியாதுன்னு பார்த்து பாதுகாப்பா கூட்டு போங்க. இங்க பாருப்பா, எனக்கு ஏமாத்தணும்ன்ற எண்ணம் இருந்தா உன் கூட தங்கியிருக்க மாட்டேன் கதிர. அண்ணே, உங்க மேல நம்பிக்கை இல்லாமலாம் சொல்லலண்ணே. எப்படியாவது லண்டன்ல கொண்டு போய் இறக்கிறீங்க, அதுக்கு தானே சொல்றேன். இந்த முறை பயண ஏற்பாட்டை ரொம்ப ரகசியமா வச்சிருக்கேன் கதிர. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஒன்றும் யோசிக்காத. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் செல்வா, இந்த ஏற்பாடு உங்க வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரிய வேண்டாம். யாழ்னி கூட தெரிய வேண்டாம். நீ லண்டன் போனதுக்கு அப்புறமா சொல்லிக்கலாம். அண்ணா, அக்கா கூட தெரிய வேணாமா? ஆமா செல்வா, போன தடவை இப்படி சொல்ல போய் தான் எவனோ போலீஸுக்கு போட்டு கொடுத்துட்டான். அதனால இந்த தடவை ரகசியமாவே இருக்கட்டும்பா, ப்ளீஸ் சொல்ல வேண்டாம். சரிண்ணா. வாழ்க்கையில யார் செஞ்ச புண்ணியமோ நான் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சொந்தக்காரங்க கூட இந்த மாதிரி நேரத்தில் உதவி செய்ய மாட்டாங்க. நீங்க தெய்வமா தெரியுறீங்க அண்ணா. ஏய் அண்ணா, நான் எப்ப ரெடி ஆகணும்? நீ எப்போ வேணா ரெடியா இருக்கணும்ப்பா, நான் கூப்பிடுறேன், சரியா? ம். இந்த செல்வா, உன் கையிலே கொடு. அண்ணா, நீங்களே கொடுங்க அண்ணா. செல்வா, நீ வாங்கிக்க. எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்கு. உன் கையில கொடுக்கறது தான் நியாயம். சரிண்ணா. புடி. சரிண்ணா, நான் போயிட்டு வரேன். சரி, என்கிட்ட ஃபோன் பண்ணுவேன், ரெடியா இருந்துக்கோ. யாருக்கும் சொல்ல வேண்டாம். சரிண்ணா. சரியா? போயிட்டு வாப்பா. ரொம்ப நன்றிண்ணா. சரி செல்வா, நீ கிளம்பு. மற்ற ஏற்பாடெல்லாம் பாருங்க. வரேண்ணா, வரேன். நான் இருக்கேன்னு சொல்லாத துளசி, நீ போயிட்டு. சரிங்க அத்தை. ஐயோ அக்கா, பசிக்குது. இரு வரோம். ஓட்டுனா எவ்வளவு நேரம்க்கா? ஏய், என்ன நீ மட்டும் மேல உட்காந்துக்க, கீழே உட்காருடி. வந்தா 2 பீஸ் எக்ஸ்ட்ரா போடுவியா? வா. அண்ணி, வாங்க அண்ணி. கரெக்ட்டா வாங்கக்கா. தான் வந்திருக்கீங்க. மீன் குழம்பு வச்சிருக்கேன், சாப்பிட்டு போங்க. மீன் குழம்பா? யார் சமைச்சது? மீன் குழம்புல எக்ஸ்பர்ட் ராகினி தான். ஏண்டி, பிறந்த வீட்ல இருக்கும்போது சாப்பிட்டுட்டு தட்டை கூட கழுவ மாட்டேன். புருஷன் வீட்டுக்கு வந்துட்டா விதவிதமா சமைச்சு போடுவியா? ஆமா, இந்த வித்தை எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க வச்சிருந்த?
அனி இதெல்லாம் கம்பெனி சீக்ரெட் வெளிய சொல்லிட்டு இருக்காதீங்க. அது சரி, இவ்ளோ பெரிய கேரியர் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. வாட்ஸ் மேட்டர்? என்ன கேட்டா நீயே திறந்து பாரு. போ. என்ன பரோட்டா கடையில மிச்சம் மீதி ஆனதெல்லாம் எங்க அண்ணன் கொடுத்து விட்டுருப்பான். அதானே? ஓவரா வாய் பேசாத, திறந்து பாரு. அவ்வளவுதான். அப்படிதான் விடு. கடல் வத்தி போச்சா இல்ல அப்படியே இருக்கான்னு பார்க்க வந்தேன். கொஞ்சம் வத்தி தான் கிடக்கு. அதான் பெரிய மீனா வாங்கிட்டு போற மாதிரி தெரியுது. என்னடி பாக்குற? எல்லாத்தையும் எடுத்து வை. கொடு. சூடு ஆறதுக்குள்ள எல்லாத்தையும் எடுத்து போட்டு சாப்பிடு. ஒண்ணும் தேவையில்ல. ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? என்ன நீ எங்களுக்கு வஞ்சர மீன் வாங்க வக்கீல்ல எங்க அம்மா குத்தி காட்டுறாங்களா? ஏய், லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத, வாய் கழுவு. பெத்த பொண்ணுக்கு பாசமா செஞ்சு கொடுத்திருக்காங்க, இந்த பேச்சு பேசிட்டு இருக்க? இது பாசமா வேஷமான்னு எனக்கு தான் தெரியும். பசியோட வந்திருப்பீங்க, சாப்பாடு போட்டு அனுப்பலாம்னு நினைச்சேன். நீங்க வசதியான வீட்டு மருமகளால வந்திருக்கீங்க. எங்க வீட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிடுவீங்களா? முதல்ல எடுத்துட்டு கிளம்புங்க. ஏய், என்ன பேசு? காலையில இருந்து சமைச்சிட்டு இருக்கீங்க, ஒரு வாசனையும் வரல. துளசி அக்கா கேரியரை திறந்த உடனே நல்ல வாசனை வருது. பொரிச்ச முட்டை, மீன், சிப்ஸ் பார்க்கவே நாக்கு வருது. ஆமாடி, இந்த நக்கலுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. போய் படிக்கிற வேலையை பார்ப்போ. ஏய், அவசரப்பட்டு அனுப்பாதடி. உனக்கு பிடிக்குமே தான் வஞ்சர மீன் வறுத்து கொடுத்துருக்காங்க. மீன் குழம்பு சமைச்சா நீ தான் உப்பு புளி காரம் எல்லாம் பாப்பியாமே. சொல்லிக்கிட்டே சமைச்சாங்கடி. மீன் மார்க்கெட்ல உன்னை பார்த்ததுல இருந்து வீட்ல உன்னை பத்தி தான் பேச்சு. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோடி. இது பாரு ராகினி, உன்னோட கோவம் ரோஷம்லாம் எத்தனை நாளைக்கு? பெத்த தாயோட மனசை நோக்கடிச்சிட்டு எப்படி நீ நிம்மதியா வாழ முடியும் சொல்லு? நீயாவது சொல்லு யாழினி. கேரியரை திறக்காம இருந்ததா எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணிருப்பீங்க. வஞ்சர மீனை பார்த்ததும் எல்லாருக்கும் மனசு மாறிடுச்சுல. கேரியரை திறக்காம இருந்ததா எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணிருப்பீங்க. வஞ்சர மீனை பார்த்ததும் எல்லாருக்கும் மனசு மாறிடுச்சுல. அதான் அண்ணியே சொல்லிட்டாங்கல்ல. வாங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிடலாம். அக்கா பசிக்குதுக்கா. சரி சரி வா உட்காரு. வா உட்காரு, சாப்பிடு வா. ஏண்டி இவ்வளவு பேர் சொல்றோம்ல, உட்காரு. இந்த வா சாப்பிடு. எனக்கு வரேன், இந்த சாப்பிடு. ஐயோ அவசரம். பாவம் உனக்கு ரொம்ப எனக்கு பசிக்குது. சரி சரி போடு போடு. இந்த அம்மா உங்க அம்மா பண்ண மீன் குழம்பு சாப்பிடு. போதும்க்கா போதும். முட்டை வைக்கவா? ஏய், என்ன நீ இவ்வளவு கம்மியா சாப்பிடுற? இங்க கூட நானே ஊட்டி விடுறேன், நல்லா சாப்பிடு. பாத்துக்கிட்டே இருக்க, அள்ளி சாப்பிட வேண்டியதானே? இந்த மீன் சாப்பிடு. மீன். ஏய், என்னாச்சுடி? ஏன் அழுவுற? எங்க அம்மா எனக்குன்னு பார்த்து பார்த்து சமைச்சிருக்காங்க. எனக்கு எவ்வளவு காரம் போட்டா பிடிக்கும், எனக்கு எவ்வளவு உப்பு போட்டா பிடிக்கும்னு அவங்களுக்கு தான் தெரியும். அதுல ருசி மட்டும் இல்ல, பாசமும் இருக்கு. அது ஏண்டி கேக்குற? அடுப்பு கிட்ட என்ன விடவே இல்ல. கேட்டா உன் நாக்கு ருசி என்னன்னு அவங்களுக்கு தான் தெரியும்னு சொன்னாங்க. நல்ல அம்மா, நல்ல பொண்ணு. ஒரு பொண்ணு பிறந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டோட அருமை தெரியறதில்ல. புகுந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வீட்டோட அருமை தெரியுது. அப்போ எங்க அண்ணன் உனக்கு என்ன குறை வச்சிட்டாரு? யாழினி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமா வச்சுக்கலாம்டி. ஆனா தாய் பாசம் தாய் மட்டும் தான் கொடுக்க முடியும். இதெல்லாம் உனக்கு கல்யாணம் ஆனதா புரியும்.
இந்த பாருங்க, எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. ராகினியும் உங்க அம்மாவும் ராசி ஆயிட்டாங்க. இனிமே வார வாரம் இந்த மாதிரி மீன் குழம்பு, மீன் வறுவல் உங்க வீட்டுக்கு வரும். அப்போ ஃபோன் பண்ணா ஹோம் டெலிவரியா? ஆமா, நீ போன் பண்ணா கண்டிப்பா ஹோம் டெலிவரி தான். சாப்பிடு சாப்பிடு வா, உட்கார்ந்து சாப்பிடு. வா வா சாப்பிடு வா, வந்து உட்காரு. உட்காரு, நல்லா சாப்பிடு. நான் சாப்பிடுறேன். அண்ணி, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம்ல? நான் கேரியரை கழுவி கொடுத்துருவேன்ல. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். மீன் குழம்பும் கேரியரும் உனக்கு தான். தாய் வீட்டு சீதனம். சரி, ஆட்டோ ரொம்ப நேரமா வெயிட் பண்ணுது, நான் கிளம்புறேன். ஆமாக்கா, இப்பெல்லாம் ஆட்டோல மீட்டர் எல்லாம் சூடு பண்ணி வச்சிருக்காங்க. சொத்து எழுதி கேட்பாங்க அப்புறம். ஆமா ஆமா, அதுவும் கரெக்ட் அப்புறம் தான். இளங்கோ சம்பாதிக்கிறது ஆட்டோக்கே போயிட்டு போகுது. பாத்தீங்களா அண்ணி, யாழ்னிக்கு என் அண்ணன் மேல ஒரு கண்ணு இருக்கு போல. ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. ஆடி கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானத்துல ஏறி வைகுண்ட போன கதையா இருக்கு. எனக்கு அவரை பத்தி சுத்தமா பயமே கிடையாது. இப்போ தூய தமிழ்ல புரியாத மாதிரி டபுள் மீனிங்ல சொன்னீங்கல்ல, அது இங்கிலீஷ்ல புரியுற மாதிரி எங்களுக்கு சொல்லலாம்ல? இங்கிலீஷ்ல எங்களுக்கு புரியும்ல? அண்ணி, நான் இன்னைக்கு நைட்டு மாமா கிட்ட பேசி பாக்குறேன். அவர் சரின்னு சொன்னா நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். நீங்க அதுக்குள்ள அம்மா கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க, அப்புறம் அவங்க எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. பரவாயில்லடி, அவரு வரலன்னா என்ன, நீ வீட்டுக்கு வரலாம்ல. தனியா வந்தாலும் 2 பேர் வரதா இருந்தாலும் அவர்கிட்ட தானே அண்ணி கேட்கணும். எல்லா பொண்டாட்டிங்களும் வெளியில அப்படிதாண்டி பேசுவோம். ஆனா வீட்டுக்குள்ள போனாதான் தெரியும் புருஷனுக்கு உரிமையே கிடையாது, கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கே போயிடுச்சுன்னு. சரி, நான் கிளம்புறேன். சரி அண்ணி, அம்மாவை நல்லா பாத்துக்கோங்க. வாய் துடுக்கா பேசுவாங்க, ஆனா பாவம் மனசுல எதையும் வச்சுக்க மாட்டாங்க. நானும் வீட்டை விட்டு வந்துட்டேன். நீங்க தான் அவங்களுக்கு ஆதரவா இருக்கணும். அப்புறம் அப்பாவுக்கு ஏன் ஞாபகமா இருக்கும், ராயினி ராயினின்னு கூப்பிட்டுட்டே இருப்பாரு. அவரையும் நீங்க தான் அண்ணி பாத்துக்கணும். சரி, பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். சரி சரி, வரட்டா? ம், வரேன். சரி, போகும்போது அப்படியே போட்டு போங்க. வரேன்.